அதனால தான் சில சபையில் என்ன செய்கிறாங்கன்னா, இது ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டுன்னு நினச்சிக்கிட்டு, நாங்கள் சாப்பாடு போடுறோம், எங்கள் சர்ச்சுக்கு யாரெல்லாம் வர்றீங்க, நாங்கள் உங்களுக்கு என்ன செய்கிறோம், சாப்பாடு போடுறோம் அப்படிங்கிறான். ஒரு சர்ச்சில் சாப்பாடு போட்டுக்கிட்டே இருந்தவங்க அன்னைக்கு திடீர்னு போடுறத நிறுத்திட்டாங்க. என்னன்னு தெரியல, ஏதோ ஒரு சூழ்நிலை. அன்னைக்குன்றனுக்கு ஒரு ஐயா வந்து 15 பேரை கூப்பிட்டு வந்துட்டாரு எக்ஸ்ட்ரா. என்ன சொல்லி கூப்பிட்டு வந்துட்டாருன்னு கேட்டீங்கன்னா, எங்க சர்ச்சில் சாப்பாடு போடுவாங்க வாங்க அப்படின்னு. பிரேயர் நடந்து முடிஞ்சிருச்சு, அன்னைக்கு சாப்பாடு இல்லை. அவரு நின்றாரு, எனக்கு தெரியாது, நான் கூப்பிட்டு வந்தது சாப்பாடு போடுவேன்னு கூப்பிட்டு வந்துட்டேன். 15 பேருக்கு நீங்கள் சாப்பாடு போடுங்க, ஆராதனை எல்லாம் முடிஞ்சிருச்சு. நானாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பேன்னு கேட்டிங்கன்னா, 15 பேரையும் உட்கார சொல்லுங்க, ஹோட்டலில் போய் ஒரு 10 பார்சல் என்ன செய்யுங்க வாங்கிட்டு வாங்க. 10 பார்சல் வாங்கிட்டு வந்தால் 15 பேர் ஈஸியாக என்ன செய்யலாம், சாப்பிடலாம், பகிர்ந்து கொடுத்துடலாம். 10, 16, 12, 13 அப்படி வாங்கி பிரித்து கொடுத்துடலாம், முடிஞ்சு போச்சு. இவங்க ஆராதனை முடிஞ்ச பிற்பாடு உட்காந்து வெங்காயம், புளி, சட்னி, தேங்காய் எல்லாம் அரைச்சி திருப்பி 2 மணி 3 மணி வரைக்கும் உட்காந்து சமைச்சு மறுபடியும் எல்லாத்துக்கும் சாப்பாடு. அவங்கள கூப்பிடும் போதே என்ன சொல்லி கூப்பிடுறாங்கன்னா, நீங்க வாங்க சாப்பாடு போடுவாங்க அப்படின்னா. நோக்கம் என்னன்னா, வர்றவன் எதுக்காக வர்றான், சாப்பாடு கிடைக்கும். அவன் நோக்கமே சாப்பாடு.